தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். கிரகஸ்தாசிரமம், இல்லறம், அக்னி காரியங்கள், பகுதி 2. வசந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய நம் சித்திரை வைகாசி மாசங்களில் விவாகம் செய்வதால் ஔபாசன சித்தியும், அக்னி ஆதானம் செய்வதால் அக்னிஹோத்திர சித்தியும் உண்டாகின்றன. அக்னிஹோத்திர அக்னி எக்காரணத்தினாலாவது அணைந்து விட்டால் புனராதானம் என்பதாக மறுபடி ஆதானம் பண்ணி மீண்டும் ஆரம்பிக்கலாம். இப்படியே ஔபாசன அக்னி அணைந்தாலும் அக்னி சந்தானம் செய்து மறுபடி ஆரம்பிக்கலாம். தற்போது அநேகமாக அத்தனை பேர் வீட்டிலுமே ஔபாசன அக்னிஹோத்திர அக்னிகள் இல்லாததால் நான் இவற்றை செய்ய சொல்லும் போது எப்படி முடியும்? விவாக காலத்திலிருந்து இந்த அக்னிகளை நாங்கள் ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றே இதை இப்போது கூட இவற்றை ஆரம்பித்துக் கொள்ள இடம் இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஔபாசனத்தில் அக்ஷதையும், அக்னிஹோத்திரத்தில் பால், அக்ஷதை, நெய் இவற்றில் ஒன்றையும் ஹோமம் செய்ய வேண்டும். பொதுவாக அக்னிஹோத்திரத்தில் பாலை செய்வதே வழக்கமாய் இருக்கிறது. கார்கபத்திய அக்னியை ஸ்ரௌத்தமான பிண்ட பித்ரு காரியத்துக்காக தட்சிணாக்னியிலும் வைத்து அந்த கர்மாக்களை பண்ணி முடிந்த பிறகு இந்த 2 அக்னிகளும் ஸ்ரௌத்த அக்னி என்ற உன்னதமான பெயரை இழந்து வெறும் லௌகிக அக்னி ஆகிவிடும். இவற்றை விசர்ஜனம் செய்துவிட வேண்டும், அணைத்து விட வேண்டும். கார்கபத்தியம் மட்டுமே விசர்ஜனம் இல்லாமல் ஔபாசனாக்னி போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும் கிருஹ்யாக்னி, ஸ்ரௌதாக்னி இரண்டிலும் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய உபாசனைகளாக முறையே ஒரு பாக்க யஜ்ஞமும் ஒரு ஹவிர் யஜ்ஞமும் உள்ளன. இந்த பாக்க யஜ்ஞத்துக்கு ஸ்தாலி பாகம் என்று பெயர். ஸ்தாலி என்று சோற்றுப்பானைக்கு பெயர். ஔபாசன அக்னியிலே ஸ்தாலியை வைத்து சரு என்கிற பக்குவ அன்னம் செய்வது ஸ்தாலி பாகம். இந்த சருவை ஹோமம் செய்ய வேண்டும். ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை பிரகிருதி என்பார்கள். இந்த பிரகிருதியை தழுவி சில மாறுதல்களுடன் செய்கிற மற்றவற்றுக்கு விக்ருதி என்று பெயர். ஸ்ராவணி என்கிற சர்ப்ப பலி, ஆக்ரஹாயணி முதலான பாக்க யஜ்ஞங்களுக்கு ஸ்தாலி பாகம்தான் பிரகிருதி. அடி முதல் நுனி வரை கர்மா செய்ய வேண்டிய கிரமம் சொல்லப்படுவதே பிரகிருதி. அநேக விஷயங்களில் இதையே ஷே அல்லது டிட்டோ போட்டு காட்டி மற்ற விஷயங்களை மட்டும் சொல்வது விக்ருதி. பிரதி பிரதமையும் ஸ்ரௌதாக்னியில் பண்ண வேண்டிய ஹவிர் யஜ்ஞத்துக்கு தர்ஷபூர்ண இஷ்டி என்று பெயர். தர்ஷம் என்றால் அமாவாஸ்யை, பூர்ணம் என்றால் பௌர்ணமி. இந்த இரண்டுக்கும் மறுநாளான பிரதமைகளில் செய்யப்படும் இஷ்டி ஆதலால் இஷ்டி என்றால் யாகம், தர்ஷபூர்ண இஷ்டி என்று பெயர். இதை இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும் சொல்வார்கள். ஹவிர் யஜ்ஞங்களுக்குள் இதுவே பிரகிருதி, மற்றவை இதன் விக்ருதிகள். இப்படியே சோம யஜ்ஞங்களில் அக்னிஷ்டோமம் என்பதுதான் பிரகிருதி. ஸ்தோமம் என்றாலும் வேள்விதான். அக்னி பிளஸ் ஸ்தோமம் என்னும் போது சந்தியில் ஸ்தோ என்பது ஷ்டோவாகிறது. ஸ்தாபித என்பதை இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் என்கிற போது ஸ்டாப் ஆகிறதல்லவா? சில பாமர ஜனங்கள் ஸ்டார், ஸ்டாம்ப் என்பதை இஷ்டார், இஷ்டாம்ப் என்கவில்லையா? இவை வேதத்திலேயே சில சந்திகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள், ஃபோனட்டிக் சேஞ்சஸ். 7 பாக ஹவிர் சோம யஜ்ஞங்களில் பாக்கியுள்ளவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பாக யஜ்ஞங்கள் சின்னவை. இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல் வீட்டிலேயே செய்கிற கிருஹ்ய கர்மாக்கள். ஸ்ரௌத கர்மாக்களில் கூட முதல் 4 ஹவிர் யஜ்ஞங்களான சாதுர்மாஸ்யம், நிருட, பசு பந்தம், சௌத்ராமணி இவையும்
7 சோம யஜ்ஞங்களும் மற்ற எல்லா யாகங்களும் யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட வேண்டியவை. யாகசாலைக்கு தேவ யஜனம் என்றும் பெயர். அந்த அமைப்பை பற்றி சகல விவரங்களும் வெகு நுணுக்கமாக கல்பசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சயனம் என்று செங்கல் வைத்து கட்ட வேண்டிய யஜ்ஞ அமைப்புகள் உண்டு. பாக யஜ்ஞங்களுக்கும் ஹவிர் யஜ்ஞங்களுக்கும் சயனம் கிடையாது. இவற்றுக்கும் ரொம்ப மைன்யூட்டாக டீடைல்ஸ், நுணுக்கமான விவரங்கள் தரப்பட்டுள்ளன. இதிலே கணித விஷயங்கள் உள்ளன என்று முன்பே சொன்னேன். ஹோமம் செய்கிற கரண்டியை எடுத்துக்கொண்டால் அதில் தர்வி, ஸ்ருக், ஸ்ரவம் என்று பல தினுசு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு, இன்ன வஸ்துவால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி கை முத்திரை பிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. எந்த சின்ன விஷயமும் விட்டு போகாமல் இப்படி அளவுகள், இன்ன மெட்டீரியல் என்பது எல்லாம் சொல்லியிருக்கும். அணு ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் என்று லபார்டரியில் செய்கிற போது எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதிஜாக்கிரதையுடன் செய்கிறார்களோ அப்படியே இயற்கைக்கு அதீதமான சூப்பர் நேச்சுரல் சக்திகளை லோகக்ஷேமத்துக்காக இழுத்து கொடுக்கிற யஜ்யங்களிலும் இண்டு இடுக்கு விடாமல் சகல அம்சங்களையும் ஜாக்கிரதையுடன் முறைப்படி செய்ய சாஸ்திரம் விரிவான விதிகளை கொடுத்திருக்கிறது. பாக யஜ்யம் 7ம் சின்னவை. பாக என்றால் சின்ன, குழந்தை மாதிரியான என்று ஒரு அர்த்தம். வெந்த உணவுக்கும் பாகம் என்று பெயர். அதனால் தான் சமையற்கலையையே பாக சாஸ்திரம் என்கிறோம். பாக என்று சொல்ல வேண்டும். பாக அல்லது பாக என்பது தப்பு. சமைக்கிற இடம் பாகசாலை. அநேகமாக ஸ்தாலி பாக்கத்தில் அன்னத்தை ஹோமம் செய்வது போல வெந்த தானியங்களையே பாக்க யஜ்ஞங்களில் ஆಹುತಿ பண்ணும்படி இருக்கிறது. கஞ்சி வடிக்க கூடாது. இதற்கு சரு ஹோமம் என்று பெயர். ஆனால் ஔபாசனத்தில் வேக வைக்காத அக்ஷதை, வரட்டு அரிசி தான் ஹோமம். அஷ்டகா என்ற பாக யஜ்ஞத்தில் அடை மாதிரி உள்ள புரோதாசம் ஹோமம் செய்யப்படுகிறது. பாக யஜ்ஞங்கள் 7ல் அஷ்டகா என்பது ஸ்ராத்தத்தை சேர்ந்த பித்ரு கர்மா. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் என்று இருக்கிறது அல்லவா? இவற்றில் சுக்லபக்ஷம் வளர்பிறை தேவர்களுக்கு விசேஷமானது. கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை பித்ருக்களுக்கு விசேஷமானது. பித்ரு காரியங்களுக்கு அபரகாரியம் என்றும் பெயர். அதனால் கிருஷ்ண பட்சத்தை அபரபக்ஷம் என்பது உண்டு. இந்த அபரபக்ஷத்தில் நட்ட நடுவில் அஷ்டமி வருவதால் அது பித்ருக்களுக்கு அதிவிசேஷமானது. ஹேமந்த ரித்து முன்பனிக்காலம், சிசிர ரித்து பின்பனிக்காலம் என்கிற மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் இந்த அஷ்டமிகளில் அஷ்டகா ஸ்ராத்தம் செய்யப்பட வேண்டும். இவற்றில் மாசியிலே செய்வதே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டகையின் தொடர்ச்சியாக மறுதினம் செய்வது அன்வஷ்டகை. ஸ்தாலி பாகம் என்ற பாக யஜ்ஞத்தை பற்றி முன்பே சொன்னேன்.